அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்க. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. முழு முதற் கடவுள், அதாவது விநாயகரை வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்கணும். எந்த ஒரு பூஜை, எந்த ஒரு பரிகாரம், எது செஞ்சாலும் விநாயகருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் நம்ம மற்ற அனைத்தையும் செய்வோம் இல்லையா? அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான, நம்ம வாழ்க்கைக்கும் சரி இந்த பிரபஞ்சத்திற்கும் முக்கியமான ஒரு கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா விநாயக பெருமான் தான். நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும், நம்ம கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், துன்பங்களாக இருந்தாலும் ஒரே நொடியில் ஒரே சொடுக்கல உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான கடவுள் விநாயக பெருமான். அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7/8/2024 7ஆம் தேதியில் வந்திருக்கிறது மிகவும் விசேஷமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7 பார்த்திங்கன்னா கேது பகவானுக்குரிய கடவுள் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். அதாவது இந்த சிறப்பம்சம் நாளைக்கு இருக்குது. அதனால் கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கேதுவால் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து கஷ்டத்திற்கும் காரணம் இந்த கேது பகவான். அதனால் நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் வழிபடும்போது கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. வருடம் முழுவதும் பணப்பிரச்சனை என்பதே இருக்காதுங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்போட, தெய்வ ஆசீர்வாதத்தோட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடும் போது விநாயகருக்கு பிடித்த இந்த பூக்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயம் ஒரு பூவாவது விநாயகருக்கு சாற்றி வழிபடுங்க. முதல்ல சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ. இந்த எருக்கம்பூ நாளைக்கு கிடைச்சதுன்னா 7 அப்படின்ற எண்ணிக்கையில் மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சாற்றி வழிபடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருகம்புல்லுமே உங்களுக்கு கிடைச்சதுன்னா 7 அருகம்புல்லை நீங்கள் கட்டி மாலையாக விநாயகருக்கு பாதத்திலே வைக்கலாம், மாலையாகவும் சாற்றலாம். நீங்கள் அதே போல் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும், நல்ல தொழில் வளர்ச்சி அடையணும், நல்ல ஒரு செல்வந்தராக கூடிய ஒரு யோகம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வன்னி இலை கிடைச்சதுன்னா வன்னி இலையால் நாளைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த வன்னி இலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்தது வன்னி இலை. இதனால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதெல்லாம் செஞ்ச பிறகு நெய்வேத்தியம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவல் பொரிக்கல்ல சுண்டல் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரணும், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகருக்குரிய ராசியான எண், அதாவது இது ஒரு எந்திரங்க, யோக கணபதிக்குரிய அற்புதமான எந்திரம். இந்த எந்திரத்தில் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பரை அந்த எந்திரத்தில் எழுதி நீங்கள் விநாயகரை பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க பாருங்கள். அதுக்கு கீழே இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த விநாயகரை வச்சு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக ராஜயோகம் ஏற்படும். இந்த பேப்பரை நீங்கள் விநாயகரை பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க பாருங்கள். நீங்கள் வெளியிலேருந்து சப்போஸ் விநாயகரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த தாம்பலத்தட்டில் வைக்கிறீங்களோ, நேற்று நான் சொல்லியிருக்கேன், தாம்பலத்தட்டில் வச்சு அதில் பச்சை பயிறு, அதாவது முழு பச்சை பயிறு இருக்குது பாருங்கள், அதை பரப்பி அதுக்கு மேலே விநாயகரை பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த பச்சை பயிருக்கு மேலே இந்த ஒரு எந்திரத்தை அந்த பச்சை பயிருக்கு மேலே வச்சு அதற்கு மேலே விநாயகரை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் விநாயகரெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலை, நாங்கள் வீட்டில் ஃபோட்டோ வடிவில் தான் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த நம்பரை எழுதியிருக்கீங்க பாருங்கள், அந்த பேப்பரை வச்சுடுங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் தீர வேண்டும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை 7 முறை மட்டும் எழுதுங்க. நடந்து முடிஞ்சது போல் எழுதுங்க. எனக்கு நல்ல முறையில் வேலை கிடைத்து விட்டது, எனக்கு நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, எனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து முடிந்து விட்டது, எனக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது, நான் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன், நான் கேட்ட பணம் எனக்கு 50,000 கிடைத்து
கிடைத்து விட்டது. இது போல் எழுதுங்க. ஒரு பிரார்த்தனை மட்டும் எழுதுங்க. 7 முறை எழுதுங்க. இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியும் நீங்கள் எழுதலாம், ஓம் கங் கணபதியும் எழுதலாம். உங்களுடைய விருப்பம். ரெண்டுக்குமே ஒரே பவர் தான். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இதில் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. 7 முறை இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை 3ஆக மடிக்கணும். உங்களை பார்த்தது போல் அந்த பேப்பரை 3ஆக மடிக்கணும். இதில் எழுதக்கூடிய பேனாவின் நிறம் பார்த்திங்கன்னா, மையின் நிறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் எழுதுங்க. சப்போஸ் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. இப்படி 7 முறை எழுதிட்டீங்க இல்லையா, அந்த பேப்பரை 3ஆக மடித்து உங்களுடைய 2 கைகள்லையும் வச்சு மனதார விநாயகர் பெருமானிடம் நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. நாளை இரவு ஒரு 10-11 மணிக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணுங்க. இப்படி உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர் பெருமானிடம் சொல்லி வேண்டிக்கிட்டீங்க இல்லையா, அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா 7 அருகம்புல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே அருகம்புல் கிடைக்கும். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது முதல் இடத்தில் இருக்கக்கூடியது இந்த அருகம்புல் தான். அதனால் இதை 7 அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஒரு புல் அப்படியே நம்ம எடுத்தோம்னா 1 இருக்கும் பாருங்கள், அதே போல் 7 எடுத்து நீங்கள் வச்சுருக்க பேப்பரோட இந்த 7 அருகம்புல்லையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் 7 முறை சுற்றுங்க. நூலால் சுற்றுங்க. நீங்கள் 7 முறை சுற்றும் போது ஓம் கங் கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 7 முறை சுற்றி விநாயகருடைய பாதத்தில் வச்சுடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் உங்களால் தூப தீப ஆராதனை காமிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் காமிக்கலாம். சப்போஸ் அதெல்லாம் உங்களால் பண்ண முடியலனா உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் இந்த முறையில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் விநாயகரை எப்பொழுது கரைக்க போகிறீங்களோ அப்பொழுது இந்த அருகம்புல், இந்த பேப்பர் அனைத்தையுமே ஏதாவது ஒரு நீர்நிலையில் விடுவீங்க இல்லையா, குளத்திலேயோ ஆற்றிலேயோ கிணற்றிலேயோ விடும்போது இந்த பேப்பரையும் அது கூட சேர்த்து விட்டுடுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை கணபதி நிறைவேற்றி தருவார். விநாயகர் சதுர்த்தி அன்று அவரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எந்திரம், அதாவது நம்பர் வரைஞ்சி அவருடைய சிலைக்கு அடியில் இல்லைன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி வைக்க சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம், உங்களுடைய கல்லாப்பேட்டையிலையும் வைக்கலாம், உங்கள் பர்ஸ்லையும் வைக்கும்போதும் பணவரவு ஏற்படும். செல்வ செழிப்பு வருடம் முழுவதும் நிரம்பி வழியுங்க. விநாயகருடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைச்சி கொண்டே இருக்கும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கி தரக்கூடிய அற்புதமான நம்பர் தான் அது. அது எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் தாங்க இது. அதனால் மறக்காமல் இதை நான் சொன்ன முறையில் செஞ்சு உங்களுடைய பணப்பேட்டையிலையுமே வைக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை கல்லாப்பேட்டையிலையும் வச்சு பாருங்கள். நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி கொண்டே இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.